அண்ணா ஹசாரே. ஒரு மனிதன் உண்மையுடன் நின்றால் ஒரு கிராமம் மட்டுமல்ல, ஒரு நாடே அதிரும் என்பதற்கான சாட்சி. 1937ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் பிறந்த அண்ணா ஹசாரே இளமையில் எந்த பெரிய தலைவராகவும் இல்லை, ஒரு சாதாரண மனிதன்தான். இளமை காலத்தில் வறுமை, கோபம், வழி தவறிய வாழ்க்கை அவரையும் தொட்டது. பின்னர் இந்திய இராணுவத்தில் சேர்ந்தார். இராணுவத்தில் இருந்த காலத்தில் தேசப்பற்று, ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு அவருடைய வாழ்க்கையை மாற்றின. இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவர் சொந்த ஊரான ராலேகான் சித்தி கிராமத்துக்கு திரும்பினார். அந்த கிராமம் வறண்ட நிலம், மது பழக்கம், வேலையில்லாத இளைஞர்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் ஹசாரே இந்த கிராமம் மாற வேண்டும் என்று தீர்மானித்தார். முதலில் மது பழக்கத்திற்கு எதிராக போராடினார். பின்னர் நீர் மேலாண்மை, மழைநீர் சேமிப்பு, பாசன திட்டங்கள். சிறிது சிறிதாக வறண்ட நிலம் பசுமையாக மாறியது. கல்வி, ஒழுக்கம், சமூக பொறுப்பு எல்லாம் வளர்ந்தது. ராலேகான் சித்தி இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரி கிராமமாக மாறியது. ஆனால் ஹசாரே இங்கே நிற்கவில்லை. நாட்டில் பரவியிருந்த ஊழல் அவரை வழியடைய செய்தது. அதனால் அமைதியான போராட்டம், உண்ணாவிரதம். ஒரு வயதான மனிதன் உண்ணாமல் நின்றாலும் அவர் குரல் முழு நாட்டையும் எட்டியது. லோக்பால் இயக்கம் இளைஞர்களை எழுப்பியது. ஊழலுக்கு எதிராக நாம் பேச வேண்டும் என்று மக்கள் உணர்ந்தனர். அவர் ஆயுதம் எடுக்கவில்லை, கத்தவில்லை, வன்முறை செய்யவில்லை. ஆனால் நேர்மை அவருடைய மிகப்பெரிய ஆயுதமாக இருந்தது. அண்ணா ஹசாரே சொன்ன அந்த வார்த்தை இன்றும் நமக்கு ஒரு பாடம். மாற்றத்தை எதிர்பார்க்காதே, மாற்றமாக நீயே மாறு. ஒரு மனிதனின் நேர்மை ஒரு நாட்டின் மனசு. இது போன்ற மனதை தொடும் வீடியோக்களை தினமும் காண தமிழ் 1 மினிட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாகும்.